ஒரு செட் ஆஃப் கோடு வந்து நமக்கு ஃபியூச்சர்ல திரும்ப திரும்ப தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல எழுதி வச்சிருவோம். அண்ட் எப்பெல்லாம் நமக்கு அந்த கோடு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி அந்த கோடை ரன் பண்ணிப்போம். ஓகேவா, இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல பேராந்திசிஸ் வந்து யூஸ் பண்ணோம். அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்துல ஒரு பேராந்திசிஸ் யூஸ் பண்ணோம். அப்பதான் வந்து அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே நம்ம இந்த பைத்தன் கிட்ட சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு. ஓகேவா, டெஃப். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பேராந்திசிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஸ் யூஸ்வல் கோலன் வச்சாச்சு. ஸோ இங்கே டெஃப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஃபைன் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டிஃபைனிங் ஏ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் அப்படி தான் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனோடைய ஸ்கோப்புக்குள்ளே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான ரீயூசபிள் கோட்ஸை நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ நான் ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எழுதுறேன். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் ஹாப்பி பர்த்டே ப்ரோ. ஸோ நான் கூடவே இன்னொரு லைனும் எழுதுறேன். பிரிண்ட் யூ ஆர் ஓல்டு நவ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். சரியா, ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ அப்புறம் யூ ஆர் ஓல்டு நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ரன் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகணும், இந்த ரெண்டு லைனும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படிதானே? சரி, நான் ரன் பண்றேன். ஆக்சுவலா எதுவுமே பிரிண்ட் ஆகல, பிளாங்கா வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னா நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா, ஆனா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்வோக் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். இன்வோக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலிங் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, காலிங் ஏ ஃபங்க்ஷன். சரி, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியாச்சு. அது எப்படி நம்ம கால் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் பிளஸ் பேராந்திசிஸ் இதை யூஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகிடும்.